ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது இது வந்துட்டு எப்படின்னா இவங்களுக்கு அதாவது வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களோட செயல்கள் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. இவங்க சொல்லி உள்ளே வந்தது வேறு, ஆனால் அவங்க பண்ணுறது உள்ளே ஆல்ரெடி இருக்கிற ஆட்களை விட ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இதில் அமித் பார்கவ் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு அவர் பண்ணுறது டபுள் கேம் மாதிரி இருந்தாலும் ரொம்ப அழகாக இப்போ வந்து நேர்த்தியாக நல்ல விஷயங்களை பண்ணிகிட்ருக்காரு. நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்கார். ரொம்ப கோவப்படுறது கிடையாது. ஓகேங்களா? என்னென்னா திவ்யாவும் சாண்ட்ராவும் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. திவ்யாவுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து கேப்டன் கிடைக்கும்போது இனிச்சுது. அப்போ எல்லாருமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணும்போது இனிச்சுது. அவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்கும்போது இனிச்சுது. ஆனால் இவங்க வந்துட்டு அரகண்டாக பேசும்போது மற்றவங்களாம் வந்து அதை ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது கசக்குது. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க மறைமுகமாக இவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கள ரொம்ப கேவலமாக பேசுகிற மாதிரி ஒரு விஷயம். இந்த விஷயத்தை குறும்படமாக எடுத்து இவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ, திவ்யாவுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அதை அவங்களுக்கு போட்டால் நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் போட மாட்டாங்களே, என்ன பண்ணுறது? ஆனால் இது ஒரு செம்மையான ஒரு அடி தான் அவங்களுக்கு, வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறதுனால இவங்க மனசில் நம்ம வந்து உயர்ந்த இடத்துல இருக்கணும். அப்படி கிடையாது. திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ இல்லாத போது எல்லாருமே கோஆர்டினேஷன் பண்ணுறாங்களா, என்னுடைய மேனேஜர் பதவியை பறித்ததுக்கப்புறமா இதை நான் இருக்கும்போது பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமா இல்லையா அப்படி கேட்கும்போது சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா பழியும் உன் மேலே விழணும், உன்னோட அக்ரஷனால் தான் இதெல்லாம் நடந்துச்சுன்றது தெரியணும், அதை பதிவு பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணுறாங்கன்றாங்க. இவங்களை அந்த மாதிரி காமிச்சு இவங்க என்னத்தை பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதை தான் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. திவ்யாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்துட்டு 3 பேரையும் கார்னர் பண்ணுறாங்களாம். இப்படியே நினச்சிட்டு போங்க. அதாவது வந்தவங்க வந்துட்டு ஹீரோ மாதிரி வருவாங்கன்னு நினச்சோம். ஃபுல்லாக ஜோக்கர்ஸாக தான் வந்திருக்காங்க. மற்ற எல்லாத்துலேயுமே கருத்து வேறுபாடு இருக்காங்க உள்ளே இருக்கிற ஆட்களுக்கு. ஆனால் நம்மளை எதிர்க்கிற நம்ம 3 பேர் எதிர்க்கிறதுல மட்டும் எல்லாமே வந்து ஒத்துமையாக எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி பண்ணுறாங்கன்றாங்க. உங்களை யார் எதிர்த்தா முதல்ல நல்லா யோசிச்சு பாருங்கள். பிரஜனை வந்து ஆசையாக இருந்தான், நம்மளையே காண்டேத்துற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் பர்வதிக்கிட்ட பண்ணுறாரு அவர் மதிக்காமல். இதில் வந்து சொம்பு தூக்குறதுக்குன்னே இவங்க 3 பேருக்கும் ஒரு 4-5 அல்ல கைகள். யார் யாருன்னா இப்போ இவர் பிரவீன், எஃப்ஜே, இந்த ரம்யா, இவங்கெல்லாம் வந்து என்ன தான் பண்ணுங்க, இவங்களுக்கு தான் சொம்பு தூக்குறதுக்குன்னு ரெடியாக இருக்காங்க. அப்புறமா இவங்க வந்து மொத்தமாக வர சொல்கிறாங்க, இவங்களாம் நம்மளை தான் எதிர்க்கிறாங்க அப்படின்ட்டு. இவங்களாம் கற்பனை பண்ணிக்கிட்டு ஜோக்கர் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. பட் என்ன கொடுமை தெரியுங்களா, பிக் பாஸ் சீசனே நேற்று முந்தினத்து தான் நல்லா ஆரம்பிச்சிருக்கு, நல்லா செம்மையாக போகுது. வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கப்புறமா இப்படி போகுது அப்படி போகுதுன்னு சொன்னால் நம்ம எல்லாரையுமே வந்து 3 நாமத்தை போட்டு விட்டாங்க. அப்படிலாம் கிடையாது, இவங்களுக்கு அவங்களே பெட்டர்ன்ற மாதிரி தோணும் பாருங்கன்றாங்க. ரைட், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இவங்க 2 பேரை அவங்க எல்லோரும் சேர்ந்து, அதாவது பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து இவங்க 3 பேரை கார்னர் பண்ணுறாங்களா, இல்லை இவங்களே வந்துட்டு அந்த மாதிரி பிரம்மையில் வந்து ஜோக்கர் தரமாக நடந்துக்கிறாங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.